இந்திய வங்கிகளின் வரலாறு. உலகிலே முதல்ல பார்த்தீங்கன்னா, 1656ல ஸ்வீடன் நாட்டுல ரிக்ஸ் வங்கி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் பணத்தை வெளியிட்ட முதல் வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1864ல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் பணத்தை வெளியிட்ட முதல் வங்கி. இப்ப இந்திய வங்கிகளின் வரலாறு பார்க்க போறோம். பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் இதுதான் முதல் வங்கி. 1770ல ஆங்கிலேயர்கள் காலத்துல கொண்டு வரப்பட்டது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள வங்கிகள் அமைப்பு வந்து பிரசிடென்சி பேங்க்ஸ் அதால கட்டுப்படுத்தப்பட்டு ஆதிக்கம் செலுத்தப்பட்டு வந்தது. 3 பிரசிடென்சிஸ் இருந்தது. அது என்னன்னா, பேங்க் ஆஃப் பெங்கால் 1809, பேங்க் ஆஃப் பாம்பே 1840, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843. இந்த பேங்க தான் பிரசிடென்சி பேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து 1921ல இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. இது 1955ல தற்போதைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக மாற்றப்பட்டது. நன்றி, வணக்கம்.